இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அப்படி சொன்னேன்னா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அவர் என்ன கேட்டார்? அப்படி வீடியோ ஷோ மீ த இருக்கான்னு வீடியோ. வீடியோன்னு கேட்டார். வை வீடியோ? எல்லாத்தையுமே வீடியோவில் இருந்து தான் எடுப்பீங்களா? அப்போ வீடியோன்னு அவர் கேட்கும்போது நான் வீடியோவில் மட்டும்தான் பேசலை, மற்ற இடத்துல சொல்லிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறதா அர்த்தம். சரி, ஒரு வாய் தவறி அப்படி வீடியோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்தை மாற்றி சொன்னால் ப்ரெடிக்ஷன் சம்மந்தமாக தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு அது தொழில், வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு வாழ்க்கை, அவருக்கு பல 100 கோடிகளை ஏற்கனவே சம்பாதிச்சிட்டாரு. இனிமே இதுல இருந்து வாழ்க்கை வரணும்னு இல்லை. அப்ப அவரு அந்த கிரெடிபிலிட்டி தான் மூலதனமே. முதல் தடவை அவருடைய படிப்பு மூலதனமா இருந்திருக்கும். ஆனா சப்சிக்வெண்டா இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு இந்த நம்பகத்தன்மை தான் அவருடைய மூலதனம். அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால வருது, வேற ஒரு பத்திரிகையில வருதுன்னா உடனடியாக அவர் என்ன பண்ணியிருப்பாரு? தப்புன்னு நான் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரு. இதை நான் சொல்லையே, நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க, ஏன் அதை சொல்லலை?